உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கேதுவின் நட்சத்திரம், பிறகு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரத்தில் முதலில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது 2ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, இந்த 6ஆம் இடம் குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம், இல்லை அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லை அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு லம்சம், அப்புறம் அவங்க வீடு வாங்கிறதுக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட்டு சில நேரத்தில் உங்களிடம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போதான் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்போ அவர்கள் உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய பித்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்க்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவை அணுகுவார். அப்போ உங்க அப்பா சொல்லக்கூடிய பதில் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்காது. ஏன்னா செவ்வாய்க்கு குரு பார்வை. ஆனா சில நேரத்தில் வயதில் மூத்த நபர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யங்கர் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.